in my new video. இன்றைக்கி வந்து நான் ஃப்ரீ ஃபயர் தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாளாக கழித்து வீடியோ போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஐடி போயிட்டு ஐடி போனதுனால தான் ஐடி போகல மத்தலப் ஐடி நூப் ஐடியாக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் சரி எதுக்கு வீடியோ போட கொஞ்சம் ஐடியை கொஞ்சம் ப்ரோ ஆக்கிப்போம், அதுக்கு பிறகு வீடியோ போடுவேன்னு நினச்சேன். அதை இப்போ ஐடியை ஃபுல் ப்ரோ ஆக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் மீடியம் லெவலில் இப்போ கொஞ்சம் இருக்க ஐடி. அதுக்கு இப்போ அதனால தான் இனிமேலேருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சுடுவேன் டெய்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்மாடி இந்த காட் பெயின் தலைவன் அங்கே ஏதோ ஒரு மிஷினில் உட்காந்துல சுடுற இமோட்டில் போட்டிருக்கான். போட்டு காமிக்கான். என்கிட்ட இருந்தால் இருக்க பைசாவில் உட்காருவேன் நாங்கள், பைசாவில் உட்காருவோம் நாங்கள். எனக்கு இது ஒரு 202 டைமண்டில், எனக்கு 9 டைமண்ட். என்னது இந்த இது லக்கு ஃப்ரீலே கிடச்சிட்டா? ஒரு ஸ்பின்லேயே கிடச்சிட்டு கேளுங்க காய்ஸ், அவங்களுக்கு ஒரு ஸ்பின்லேயே கிடச்சிட்டா இந்த இது. பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு ட்ரெஸ்ஸும் எனக்கு ஒரே ஸ்பின்னில் கிடச்சிது. வேறு அவங்க இதுன்னு சொல்லுறாங்க அந்த மேத்தமேட்டிக் பண்டலும் அவங்களுக்கு ஒரே ஸ்பின்னில் கிடச்சிட்டான். இந்த காட் டோபி ரிக்வெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க, ஏன்னு தெரில. ஒன் டேப் கஷ்டம் விளையாட போயிட்டான். மனசில் பெரிய ஒன் டேப் பிளேயர்னு நினைப்பு. சரி காய்ஸ், இப்போ நான் என் ஐடிக்கு இதெல்லாம் காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நான் காட் பெயின் என் பக்கத்தில் தான் இருக்கான். ஃபஸ்ட்டு நான் என்னோடய கலெக்ஷன் காமிக்கேன். ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய த காட் இட்டாச்சின்னு இருந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ நான் காட் மினாட்டோன்னு ஆக்கிட்டேன். வேறு நான் இப்போ ஐடி கலெக்ஷனும் கொஞ்சம் டாப்பை படித்து ப்ரோ பிளேயர் மாதிரி இப்போ ஐடி ஆக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு மினாட்டோ பண்டலில் இருந்து ஆரம்பிப்போம். இது மினாட்டோ பண்டலா, அதுக்கு பிறகு இது ஒரோச்சி மாறு பண்டல், அதுக்கு பிறகு இது புய்யா பாஸ். இப்போ இடையில ஒரு நல்ல புய்யா பாஸ் இருந்துச்சு, இது ஒன்று அதனால அடித்தேன். அப்புறம் ஜிராயா பண்டல், இது முதல்ல இருந்தே இருக்கும், உங்களுக்கு தெரியும். வேறு இதுவும் நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு இது நான் இப்போ தான் இது எடுத்து ஒரு 2 வாரங்கிட்ட ஆகிருக்கும். மேஜிக் க்யூப்பில் எடுத்தேன். நல்ல ஸ்டோரில் ஒன்றுமே நல்ல இதாக வரல, அதனால தான் அதை எடுத்துக்கிட்டேன். வேறு இதுவும் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், இதுவும் உங்களுக்கு தெரியும். வேறு இது புதுசாக எடுத்தேன். இது ரொம்ப ரேரில் பழைய பண்டல் தானே இது, இல்லைங்க. இதுக்கு இது வேறு நான் டவுன்லோடு பண்ணல. சரி அதை விடுங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் கொஞ்சம் ஹீரோயிக்கா சட்டை. அப்புறம் இது இப்போ அந்த 8th anniversary-க்கு விளாண்டு எடுத்தேன். நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது என் மொபைலில், ஏன்னு தெரில. சரி, இந்த ஹீரோயிக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இது மிஷன் கம்ப்ளீட் பண்ணி சொல்லி விளையாட சொல்லியிருந்தாங்க. இதுவும் முதல்ல இருந்து தான் இருக்குது. வேறு இது இந்த கரடி பண்டல், இதுவும் உங்களுக்கு தெரியும். இது என்கிட்ட முதல்ல இருந்தே தான் இருக்குது. வேறு இது 7th anniversary பண்டல். இது இப்போ 8th anniversary-ல சும்மா இது வந்துச்சு, ஒரு கிரியேட் திறக்கிற மாதிரி. அது நான் திறந்தேன், அதில் எனக்கு இந்த பண்டல் கிடச்சிட்டு எங்கே போச்சு? 7th anniversary மேலே இருக்கும். அதுக்கு பிறகு இதுவும் பார்த்துருப்பீங்க. வேறு இதுவும் நான் ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் எடுத்தேன். வேறு மினாட்டோ பண்டலும் மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் எடுத்தேன். வேறு இது ஏர்ட்ராப்பில் அடித்து எடுத்தேன். இன்னும் என்னோடய பாதி கலெக்ஷன் நீங்கள் பார்க்கல, கன்னில் தான் நல்ல நல்ல கலெக்ஷன்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு இது ஒரு பழைய கோல்டு ராயல் தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது நாங்கள் த காட் டோபி வேறு நானும் டைனமிக் டியூ பண்ணி எடுத்தோம். இல்லைங்க, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதற்கு நான் மிச்சம் இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு இது ஒரு பண்டல். பிறகு வேறு இது ஒரு சமுராய்க்கு, இது இப்போ தான் வந்துச்சு. அந்த ரெட் FF டோக்கனில் எடுத்தேன். இந்த நெட்டு ப்ராப்ளம் தான் திமாக் खराब ஆகுது காய்ஸான்னு தெரியல. அதுக்கு பிறகு இது அந்த ஒரு நிஞ்சா பண்டல் சாமுராய்க்கு. இது ஃபஸ்ட்டு உள்ள ஒரு இன்குவேட்டர் பண்டல். இதுவும் இதில் தான் எடுத்தேன், மேஜிக் க்யூப்பில்.
வேறு இதுவும் இப்போ அந்த ஒரு பண்டல் தான். ரெட் எஃப்எஃப் டோக்கனில் எடுத்தேன். வேறு அந்த உள்ளலா பண்டல் தான் தெரியும் உங்களுக்கு. வேறு இது வந்து நான் டாப்பை படித்து எடுத்தேன் இந்த டைக்கை. இது நல்லாயிருக்கும் ஃபாரஸ்ட் காலர்னு. அப்புறம் இது அந்த துங் சவுர். அப்புறம் இது அந்த ஸ்குவிட் கேமுக்கு. சரி காய்ஸ், ஈமோட்டில் பாருங்கள். ஈமோட்டில் இறங்கிட்டோன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. கொஞ்சம் 2 ஈமோட்டு கொஞ்சம் ரேராக இருக்குது. இது அந்த புய்யா பாஸ்கை. வேறு இது பாத்ரூம் இமோட்டு. இது தலை சுத்துற இமோட்டு. அப்புறம் இது ஒரு உப்பு மாதிரி. இது நான் இப்போ நான் சொன்னோம்ல புய்யா பாஸ்கா அடித்தேன்னு. இது அந்த புய்யா பாஸில் 100க்கு மேலே இந்த பேட்ச் பண்ணிட்டோன்னா ஒரு கிரியேட் டப்பா மாதிரி கிடைக்கும்ல. அதில் தான் நான் ஒரு 30 டப்பா திறந்தேன். அதுலேருந்து எனக்கு இந்த ஈமோட்டு கிடச்சிட்டு உப்பு போடுற மாதிரி. இது ஓல்டு இமோட்டாக நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், எனக்கு தெரியலை இது. வேறு இது ஒரு இப்போது ஃப்ரீயாக தான் விட்டாங்க. மிச்சதெல்லாம் கீழே கொஞ்சம் ஃப்ரீக்கே தான் இமோட் இருக்கும். இது நான் இப்போ எடுத்தேன், எனக்கே தெரியலையே. ஆன்சியான்னு போட்டிருக்கு. சரி, அப்புறம் இது பேக்கில் காமிக்க. பேக்கில் அவ்வளோத்துக்கு ஒன்று நான் இப்போ ஒன்றும் டவுன்லோடு பண்ணி வைக்கல. மேலே ஆப்பில் அப்படியே நீங்கள் எல்லோரும் பாருங்கள். நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, அதனால தான். அப்புறம் இதுவும் பேராஷூட்டு. இல்லைன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. வேறு ஒரே ஒரு ஸ்கைடாக வச்சுருக்கேன். நான் டாப்பை படித்து எடுத்தேன். எனக்கு ஒரு 800 டைமண்டில் நான் எடுத்தேன். அப்புறம் இதெல்லாம் ஸ்கேட் போர்டு, இதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் காருக்கு ஸ்கின் எல்லாம். அப்புறம் பைக்கு ஸ்கின். இது அந்த மிட் நைட் இஸ் ஹைப்பர் புக்கை. அப்புறம் இதுவும் காருக்கு அதான் ஜீப்புக்கு. இது எல்லாம் இவ்வளோ வச்சுருக்கேங்க. வேறு உங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த பிங்க் டைமண்ட் எவ்வளோ இருக்குன்னு. என்கிட்ட இப்போ 988 இருக்குது. நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு அவ்வளோதான். சரி, இப்போ நான் உங்களுக்கு என்னோடய வெப்பனில் காமிக்கேன். நில்லுங்க ஒரு வேறு இப்போ பாருங்கள். இது M4A1க்கு. இதில் கொஞ்சம் கன் ஸ்கின் வச்சுருக்கேன், ஒரு 5 கிட்ட. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ட்ராக்கோ ஏகே ப்ளூ ஃப்ளேம் ட்ராக்கோ. இது நான் ஸ்பின் போட்டேன். இதில் எனக்கு முழுசாக 1000 டைமண்ட் எடுத்துனானுவேன். கருணாகரனும் முழுசாக திங்க தான் செய்தானுவேன். வர ஸ்டாருக்கு அந்த ஸ்கின் வச்சுருக்கேன். இது முதல்ல இருந்து இருக்குது. அப்புறம் க்ரோஸாவை 3 லெவல் ஆக்கிட்டேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரோஸா 2 லெவல் தான் இருக்கும், 3 லெவல் ஆக்கிட்டேன். அப்புறம் இது ஃபார்மஸ்க்கு 4 இது இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஒரு ஈவோ 3 ஈவோ இருக்குது என்கிட்ட. இது AN94. அப்புறம் பாருங்கள் AN94. வேறு இது G36க்கு. இதில் ஒன்று என்கிட்ட அவ்வளோ ஸ்கின் இல்லை. அப்புறம் இது ஒரு UMPக்கு. இது MP5. இது MP40. வேறு இது இப்போ வந்து அந்த P90க்கு. இதெல்லாம் சாதா ஸ்கின் தான் இருக்குது. வேறு இது மேக்ஸானுக்கு ஒரு ஸ்கின் வச்சுருக்கேன். ஸ்னைப்பரில் ஒரே ஒரு இது இந்த அரோராவில் இருக்குது, பழைய இது. இது M2BK 2 சாதா. வேறு இது ஒரு வெப்பன் ராயல் வவுச்சருக்கு. வெப்பன் ராயலுக்கு அது ஒரு கன் ஸ்கின்னு. அப்புறம் இதுவும் இப்போ அந்த M500க்கு. இது வெப்பன் ராயலில் தான் வந்திருக்கு. வேறு மில்லியில் பார்த்துக்கோங்க என்கிட்ட.
இதெல்லாம் இருக்குது. ஸோ இது 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 பார்த்துக்கோங்க. எல்லாம் அப்படியே லைன் வைஸாக நான் காமிக்கேன். வேறு நம்ம தான் மினாட்டோ பண்டலும் எடுத்தோம். அதை அந்த மினாட்டோக்கு குனாயும் எடுத்துட்டேன். ஒரேவா மினாட்டோ நம்மி காசு. அப்புறம் இந்த ஃபீஸ்ட்டு இது மிட் நைட் டேஸ்ட்டில் தான். அப்புறம் கர்னேட் இது. வேறு க்ளோவல் பாருங்கள். க்ளோவல் இந்த ஒரே ஒரு பூனை க்ளோவல் தான் வேறு நான் வச்சிருக்கிறதுல இது ஒன்று தான். அந்த பூனை க்ளோவல் தான் இருக்குது. கொஞ்சம் ரேராட்டு வேறு எதுவும் இல்லை. தர முடிஞ்சு வேறு என்ன இருக்குது? வேறு நான் எவ்வளோ டைம் ஹீரோய்க்கு போயிருக்கேன்னு காமிக்கிறேன். 7 டைம் தான் போயிருக்கேன். இயர்லி 7 டைம், சிஎஸ்லி 7 டைம். வேறு நில்லுங்க ஒரு நிமிஷம். நான் இந்த சட்டை போட்டுக்கிறேன். காட் பென் வந்து என்ன ஒரு இது கூப்பிடுதாங்க இப்போ பிஆர் கூட. சரி அவங்க கூட போடுவோம். கொஞ்சம் மஜாவாக தான் இருக்கும். இந்த மாஸ்க் கூட இது கூட இது நல்லா தான் இருக்குது. இது கூட இது போடும். நெக்ஸ்ட் வேறு இஷ்யூவாக இருக்குது. அதை எப்படி போடணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஏன் இது என்ன டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஓரளவு விளாடுவேன். காட் பென் வந்து அவ்வளோ கேம் பிளேலாம் இல்லை. என்னன்னா பண்ணு காட் டோபிக்கு வந்து 9 ரூபாய்க்கு ஏர் ட்ராப் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பார்க்க இல்லைங்க. I never wanted to come to this place, but my choices were limited. சரி இப்போ வந்து மேட்ச் போட்டு கொண்ட டவுன்லோட் ஆகல. Teams are going. Let's see where they land. चप्पल लेना இப்போ லேட் கொடுக்கல. Got a gun. ஐயோ நெட்டு வேறு இதாகும். சொல்ல முடியாது. ஏதோ ஃபன் மூமெண்ட்டுனா இருக்கலாம் பிஆரில். காட் பென் நெல்லு என்ன பண்ணுது? வண்டி ஓட்டாது. கூட்டிகிட்டு போ. நெல் நம்ம பந்தாவையும் கூட்டிகிட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கோம். நம்ம டீம்மேட் தான். ஓடு பேசாம வண்டி ஓட்டாங்க அது வண்டி என்ன பீ மதுரில் போது இவ்வளோ மெதுவாக. லூட்டு ரிசர்வ் தங்கம் எல்லாம் கிடைக்கு. என்ன நம்ம மார்க் ஓகே அந்த இடத்துக்கு போ. அங்கே போ. அந்த 390 மீட்டர் தான். எங்கே? ஆமாம்
அவன் எப்படி போனான்னே தெரியலையே. கோட் பென் அவனை அடிச்சிட்டிங்களா? இல்லை கொஞ்சம் அந்த பொட்டச்சி கொஞ்சம் டேமேஜ் ஆகணும். பொட்டச்சி ஆம்பளையா? பொட்டச்சி இது வாங்கப்பா போ. கரெக்டா இங்கே வா இங்கே வா. பக்கத்தில் பந்தா இருக்கா இங்கே வா. பொண்ணாச்சி வா இங்கே வா இங்கே வா. அவன் டீம் அப் பண்ணா அதுக்கான எப்படி கில்லு தான் முக்கியம். இங்கே பந்தா நானும் வரேன். நீங்கள் லூட் எடுத்துக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. நான் இப்போ வந்துட்டேன். இந்த வண்டியில் போவா. மார்க் வச்சிருக்கலாம். இது வாவா. இன்னொரு ஆள் யாரெல்லாம்வா? இல்லை 2 பேர் தான் ஏற முடியும். போங்க நீங்கள் போங்க, நான் வரேன். வேண்டாண்ணா கூட வரேன். சரி அப்போ நான் அங்கே முன்னாடி ஒரு வண்டி இருக்குது, அங்கே போவோம், அதில் ஏறும். அங்கே ஜோன் வருது இல்லை. இங்கே ஒரு வண்டி இருக்குது, நான் நிறுத்தி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு இல்லை வாங்க, நம்ம 2 பேரும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரோம். ஐயோ ஒருத்தர் யாரா? வண்டியில் இறங்கி நான் ஓட்டுதேன். ஜோன் வருது, திருப்பி வச்சுக்கிறேன். ஏங்க 6 கிட் அடிக்குது. யாரான வச்சுக்கிறேன். நான் ஏதோ ஹிந்திக்காரன் வண்டியில் இருந்தேன்னா அதான் அவனை ஏற்றிட்டேன். ஹிந்திக்காரனா? நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து பேசுனா இவனும் ஹிந்தியில் பேசுகிறேன். முன்னாடி பந்தா வண்டி ஓட்டிட்டு வரான். குடிச்சிருக்கானா என்ன இப்படி முட்டது? என்ன பந்தா அடிச்சிட்டான். நல்லா எடுங்க. யூட்லாம் இப்படிதான் எடுக்கலையா? சரி நம்ம வண்டி எடுப்போம் வாங்க. எங்கே கோடப்பே நீங்கள் வாங்க. இதா ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டேன். எங்கே இருக்க வண்டி? சூடா இங்கே 2 பேரும் வண்டியில் ஏற மாட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரியாது. வேற பிடிக்க மாட்டாங்க.
நான் இங்கே இன்னொன்று இருக்கேன். முட்டை வரான்பா. இங்கே வா வா வா. எல்லாம் கில் சோறு தான் பண்ணணும், வேற என்ன ஹெட்ஷாட் அடிப்பேன்னா கில்ல அள்ளிட்டு போவாங்க. நாங்கள் இங்கே இருக்க நடப்போம். ஏதாச்சும் பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதோ சத்தம் வந்துச்சுன்னா அது கண்டுபிடிங்க. நான் விளையாடுற கேம் ஒரு பாருங்க, வண்டியில் இறங்க வச்சுக்கிறோம். இந்த நெட்டு வரும் ஏன்டா நல்ல வேலை சில நேரம் 999 போயிட்டு வரும். இன்னொன்று ஒருத்தன் எவன்டா அது? ஒருத்தன் நாக்கு. காட் பென் உள்ள போய் ரிவைவ் பண்ணு. உள்ள போங்க உள்ள போங்க. அதான் உங்க பின்னாடி தான் இருக்கு. இறங்கான் பின்னாடி போயிரு. ஐயோ 2 பேரு வந்தா ரிவைவ் பண்ணிடுவான். காட் பென்னு இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி காட் பென் ரிவைவ் ஆகிட்டான். இந்த ரிவர் சைடு பிரிட்ஜு கிட்ட இறங்க. பின்னாடி பாருங்க பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு கிட்ட அங்கே கொஞ்சம் இப்படி ரைட் சைடில் இறங்க. ரைட் சைடு ஆனால் அங்கே தெரிதா ரிவைவ் பண்ணுறது. அங்கே போய் நின்று ரிவைவ் பண்ணுங்க. நடக்கும் நடக்கும் வாங்க நில்லுங்க. கொஞ்சம் தான் ஹெச்பி எடுக்கும். அது மேலே அப்படியே இறங்கிருங்க. அப்படியே இல்லை க்ளோல் போட்டுக்கோங்க. சுற்றி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு லைக் போடுவோம். Capturing the revival point. So guys, இந்த வீடியோல லைக் வந்து எனக்கு எப்படி ஒரு 10,000 லைக் வரணும் guys. ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாத்தீங்க ஆனா லைக் இருக்கிறதே அந்த 4 சப்ஸ்கிரைபர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் AN94 வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் பிசி வாங்கினாலும் வாங்குவோம். அப்போ நாங்கள் அதில் விளாடுவோம். பிசி நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது வாங்கினாலும் வாங்குவோம். பன் இருக்குது அதுக்கு எல்லாம் போட்டாச்சு. வந்தவன் தேடி வருவான். இறங்கிருக்கான். गाइस நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? காட் பெயின் அவ்வளோ மேலே இருக்கீங்களா? நில்லுங்க. உங்க பக்கத்துல நான் வரேன். உங்க பக்கத்தில் பந்தாவா? ஆமாம் வந்துட்டேன் கவலைப்படாதீங்க. செத்துறாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு க்ளோல் போட்டு ஆடிங்க. இல்லை அவன் ஓடிட்டான். மேலே அடிச்சிட்டேன். அவன் கீழே இருக்கான். செத்துட்டான். சரிவா AN94ல அனிமேஷன்ல ராஸ் இன்னொரு பந்தா அங்கே இப்போதான் பார்த்தேன். இந்த ட்ராப் கிட்ட வாங்க. என் பின்னாடி வாங்க. அங்கே ஒருத்தர் இருப்பான். அண்ணா அங்கே இருக்கான். நீ ஆமா பாய் 24க்கு டேமேஜ். வண்டி பின்னாடி இல்லை. இந்த இது வீட்டு உள்ள ப்ளூ எப்படி அடிக்கும்? பின்னாடி இருக்காடாவா? இந்த வண்டி சொன்ன வண்டி பின்னாடி தான் இருக்கானு. தேங்க்யூ இல்லை யாருனாலும் சூப்பர் நெட்டு என்கிட்ட செத்து எவ்வளோ நேரம் ஆகுது. காட் பென் நீங்கள் எப்படி ரிவைவ் ஆனீங்க? பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ காட் பென் ரிவெஞ்ச் எடுக்க பேசிட்டு இருக்காரு. ஆனால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எடுக்கலாம். அங்கே தான் இருக்கான் நினைக்காம வந்தா. அங்கேயே தான் இருக்கான். அங்கே தான் வந்தா.
காட் பென் போய் அடிங்க, ரஷ் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். காட் பென் அவங்க முன்னாடி ஒரு பந்தா இறங்கியிருக்கேன். அந்த க்ளோல் பின்னாடி தான் இருப்பான். அந்த க்ளோல் பின்னாடி இங்கே போய் பாருங்க ஒரு டைம். காட் பென் எங்கே பார்க்க ஐயா அங்கிருந்து இதே வந்துட்டான். இவன் என்ன ரிவைவ் பண்ணுவானா இல்லையா? கேம் பிளே அட்ரா அப்படிதான் விடுறா. யாரா எக்ஸ் வச்சிருக்கானா? யாரும் இந்திக்காரன் போதங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கேருந்து பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் தான் எங்கள் ஊர். ஆனால் இப்போ நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரத்தில் சாவதான் போகிறான். அவர் அங்கே போட்டாங்க ரிவைவ் பண்ணி போகிறோங்க கைஸ். என்னத்த சொல்ல கைஸ். உங்களுக்கு இந்த பிஆர் மேட்ச் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டைமண்ட் 2 போயிட்டேன். இன்னும் 8வது டைம் எனக்கு ஹீரோயிக் கவுண்ட் ஆயிரும். அதான் அங்கே டாப்பில் இருக்கேன் 3 கில். காட் பென் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க 1 கில். டேமேஜ் ஆனால் கூட விட்டுருக்காங்க. மேட்ச் நல்லா இருந்து. ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலை. எங்களுக்கு ஒரு சில்வர் பட்டனாவது கிடைக்கணும் பாருங்க, ப்ளே பட்டன். இது வந்து எங்கள் ஒரு ஃப்ரெண்டு கௌரவ், ஹிந்திக்காரன் தான். இவனும் ஏகே வச்சுருக்கான், 3 லெவல் வச்சுருக்கான். ஆனால் இவன் நூபு. இவனை நான் ஆராம்ஸே அடிச்சிருவேன். சரி காய்ஸ், இந்த வீடியோ நான் இப்போது வைக்கேன். பை பை காய்ஸ். நான் உங்களை பார்க்கேன் மீண்டும்.